இந்த நாளிலும் நாம் தியானித்து ஜெபிப்பதற்கு என்று ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது உலகமெல்லாம் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கலாம். இவர்களுக்கு இன்னும் இது தேவை, இன்னும் இவர்களுக்கு பிரச்சனை தேவை, கண்ணீர் விடட்டும், கடன் பாரத்துக்குள்ளே சிக்கி தவிக்கட்டும் என்று உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் துக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யோபின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லுகிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பயங்கரமான துக்கத்தை அனுபவித்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 31:9வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் துக்கத்தினால் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயரும் கூட கருகி போயிற்று. என் துக்கத்தினாலே என்னுடைய கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயரும் கருகி போயிற்று என்று சொல்லுகிறான். துக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாடுகளை கொண்டு வருகிறது. சங்கீதம் 88:9வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று என்று சொல்லுகிறான். என் கண்களே தோய்ந்து போயிற்று என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் துக்கத்தோடு இந்த ஆராதனைகள் கலந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷமாய் மாற்ற போகிறார். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு சந்தோஷம் எப்படி உண்டாகிறது? வேதத்தில் என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறது? சில காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறேன். நமக்கு எப்படி சந்தோஷம் உண்டாகிறது? முதலாவது உபாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 12:7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே புசித்து, அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே புசித்து, நீங்கள் கையிட்டு செய்கிறதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. எப்படி சந்தோஷம் வருகிறது? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷம் அடையும்படிக்கு உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை குறித்து நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷப்பட போகிறீர்கள். ஆண்டவர் ஒன்று இல்லாத நிலையில் நம்ம இப்படி ஆசீர்வதித்தாரே, வேலையை கொடுத்தாரே, தொழிலை கொடுத்தாரே, வியாபாரத்தை கொடுத்தாரே, கடன் பிரச்சனையை மாற்றினாரே, வீடு கட்ட ஆண்டு உதவி செய்தாரே, இடம் வாங்க உதவி செய்தாரே, வாகனம் வாங்க உதவி செய்தாரே, தொழில் இந்த தடைகள் எல்லாம் மாற்றினாரே என்று நீங்கள் குடும்பமாய் கர்த்தரை குறித்து பேசி சந்தோஷப்படத்தக்கதாய் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க போகிறார். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12-13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26:12-13வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு அந்த பலனடைந்தான். வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தியடைந்து வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். மகா பெரியவனானான். பாருங்கள், ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்த பொழுது அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனாக மாறினான். அப்படி என்றால் அவன் ஒரு பெரிய செல்வந்தனாக மாறினான். ஒரு மனிதன் செல்வந்தனாக மாறும் பொழுது, பணக்காரனாக மாறும் பொழுது அவன் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகாமல் இருக்குமா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவனை ஆசீர்வதித்து அவனை ஒரு பெரிய செல்வந்தனாக மாற்றின ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து ஒரு பெரிய செல்வந்தனாய் மாற்றி உங்கள் குடும்பத்தை ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் உயர்த்தி மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். 5 அப்பத்தையும் 2 மீனையும் தன்னுடைய கரங்களில் வாங்கியதை ஆசீர்வதித்தவர். சிறு பிள்ளைகளை அவர் கரம் தொட்டு ஆசீர்வதித்தவர். சீசர்களை கரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்த ஆண்டவர். இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறவர். அவர் சபிக்கிற ஆண்டவர் அல்ல. ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் இயேசு சபித்தார். அத்தி மரத்தில் கனி இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது கனி இல்லாமல் இருக்கும் பொழுது இயேசு அந்த மரத்தை பார்த்து சபித்தாரை தவிர வேறெங்கும் அவர் சபித்ததாய் சொல்லப்படவில்லை. கனி இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் சாபத்தை கொண்டு வருவாரே தவிர மற்றபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிற அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், இச்சையடக்கம், இப்படி போன்ற அந்த 9 கனிகளை கொண்ட மக்களாய் வாழுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு அவர்களை ஆசீர்வதிக்கிறவராகவே வெளிப்படுவார். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் உண்டாகிறது? எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21, 22வது வசனத்தை வாசிக்க கேட்டு. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தில் 14ஆம் 15ஆம் தேதிகளை 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அவருடைய துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்கள் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும். அந்த நாட்களில் பாருங்கள், அந்த நாட்களில் விருந்து உண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கு ஒருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்றும் திட்டம் பண்ணார்கள். பாருங்க, இங்க ஒரு சந்தோஷம் உண்டான நாளில் என்னெல்லாம் செய்தாங்களாம்? அவர்கள் விருந்து உண்டு கொண்டாடவும், விருந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும், இன்னும் வரிசைகளை ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி வரிசைகளை பகிர்ந்து கொள்வது. அதாவது சில பொருட்களை அந்த சந்தோஷ நிமித்தம் சில காரியங்களை மாறி பகிர்ந்து கொள்ளும். நம்முடைய தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பண்டிகைகளை பல புறஜாதி மக்கள் அல்லது ஆண்டவர் அறிந்தவர்கள் கொண்டாடும் பொழுது அந்த கிராமத்திலே தெருவிலே இருக்கிற அநேக மக்களுக்கு சில பதார்த்தங்களை, சில உணவு வகைகளை மாறி பரிமாறி கொடுத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள். அதில் ஜாதியை பார்க்க மாட்டார்கள், மதத்தை பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் மாறி வரிசையில் அனுப்புவார்கள். அது மட்டுமல்ல, எளியவர்களுக்கு தான தர்மம் செய்வதற்கு திட்டம் பண்ணினார்கள். இந்த விருந்து கொண்டாடுகிற நேரத்தில் எளியவர்களுக்கு தர்மம் கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஒழுங்கு அன்றைக்கு எஸ்தருடைய நாட்களில் கடைபிடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். சரி, இவர்கள் எதற்காக விருந்துண்டு மகிழ்ச்சி தெரிவித்தார்கள்? எதற்காக அந்த சீர்வரிசைகளை, குறிப்பாக சில காரியங்களை மாறி பகிர்ந்து கொண்டார்கள்? எதற்காக ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தார்கள்? காரணம் என்ன? இவர்கள் அதாவது தன்னுடைய எதிரிகளின் கைகளுக்கு தப்புவிக்கப்பட்ட நாளை, பகைஞருடைய கைக்கு தப்புவிக்கப்பட்ட நாட்களை மகிழ்ச்சியாய் வருஷந்தோறும் கொண்டாடினார்கள்.
அதாவது ஆமான் என்கிற ஒருவன் யூத குலத்தை அழிப்பதற்கு சதித்திட்டம் தீட்டி ராஜாவிடத்திலே சட்டத்தை நிறைவேற்ற வைத்து விட்டான். ஒரே நாளில் தேசம் முழுவதும் இருக்கிற யூதர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அவன் அப்படி தீர்மானித்து எழுத வைத்து கணங்களை அழிப்பதற்காய் தீர்மானித்தான். அந்த சட்டத்தை எஸ்தர் ராஜாவிடத்திலே அகாஸ்வர் ராஜாவிடத்திலே மன்றாடி அவமாக்கி போட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமாக துடித்துக் கொண்டிருந்த ஆமானை தூக்கு மரத்திலே வைத்து தூக்கி போட்டு அவனுடைய 10 குமாரர்களையும் கொன்று போட்டு அவனுக்கு ஆதரவாக எல்லா மக்களையும் அழித்து போட்டார்கள். இப்பொழுது யூதர்களுக்கு எதிரிகள் இல்லை, பகைஞர்கள் இல்லை. தான் விட்டுல குழியில் தானே விழுந்ததை போல ஆமானும் அவனுடைய கூட்டமும் அழிந்து போனபடினால் அந்த நாட்களைத்தான் இவர்கள் மகிழ்ச்சி நாளாய் கொண்டாடினார்கள். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. தன்னுடைய பகைஞர்கள் அழிந்த நாளை மகிழ்ச்சி சந்தோஷத்தின் நாளாய் விருந்துண்டு கொண்டாடினார்கள். தேவ பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பகைஞர்களை தேவன் அவர்களை, அதாவது நம்முடைய பகைஞருடைய கைக்கு நீங்களாக்கி ஆண்டவர் நம்மை இளைப்பாற பண்ணும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. இன்றைக்கு உங்களுக்கு பகைஞர் நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எதிரிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எதிர்ப்புகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எதை செய்தாலும் ஒரு கூட்டம் உங்களை எதிர்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த பகைஞருடைய கைக்கு உங்களை நீங்களாக்கி நிச்சயமாய் விடுவிப்பார். இனி உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்காது, இனி எதிரிகள் இருக்காது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் வந்தது. ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களுக்கு முன்பாய் நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்ன பொழுது தேவன் அங்கிருந்த ஒரு மனுஷன் மேல் தன்னுடைய ஆவியை ஊற்றி தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லிக்கொண்டு அங்கே பாருங்கள், யோசபாத் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவதற்காக. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த கூட்டம் அனைத்தும் மாறி மாறி வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமாய் எதிரிகளே இல்லாமல் எல்லாரும் மாறி மாறி அழிக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, அவர்கள் பெராக்கா என்கிற இடத்திலே கூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் என்று 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரே சகோதரிகளே, நீங்கள் பகைஞர்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எதிரிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்கிற கூட்டத்தை தேவன் விலக்கி போடுவார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னுடைய கண்களை தொட்டவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. பகைஞருடைய கைக்கு நீங்கள் நீங்களாக்கி விடுவிக்கப்படுவீர்கள். அந்த நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவீர்கள், நீங்கள் சந்தோஷத்தை கொண்டாடுவீர்கள். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பகைஞரை கர்த்தர் விலக்கி போடுவார். நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்தில் இருக்கிற பகைஞர்களை கர்த்தர் விலக்கி போடுவார். நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்தில் இருக்கிற பகைஞர்களை கர்த்தர் விலக்கி போடுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பகைஞர்களை கர்த்தர் விலக்கி போடுவார். நீங்கள் குடியிருக்கிற இடத்தில் இருக்கிற ஜனங்களை, பகைஞர்களை கர்த்தர் உங்களை விட்டு விலக்குவார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். 3ஆவதாக எப்படி சந்தோஷம் உண்டாகிறது? லூக்கா சுவிசேஷம் 15ஆவது அதிகாரம், லூக்கா 15ஆவது அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகள் உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால், அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு, 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் மட்டும் அவன் தேடி அலையாமல் இருப்பானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டு கொண்டு, பாருங்கள், கண்டுபிடித்த பின்பு அந்த ஆட்டை தன் தோளின் மீது அவன் போட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்து, சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, எல்லாரையும் கூப்பிடுவானா, சிநேகிதரை கூப்பிடுவானாம், பக்கத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிடுவானா, கூப்பிட்டு காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? பாருங்கள், காணாமல் ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. ஆண்டவர் சொன்ன ஓமை இது. அதிலே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. 99 ஆடுகளையும் அங்கே விட்டுவிட்டு
காணாமல் போன ஒரு ஆட்டை அவன் தேடி திரிந்து கண்டுபிடித்தவுடன் அந்த ஆட்டை தோளில் போட்டு சுமந்து கொண்டு சந்தோஷத்தோடு வருவானா. வந்த பிறகு பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு, வாருங்கள், ஒரு ஆடு காணாமல் போனதல்லவா, அதை கண்டுபிடித்து விட்டேன், என்னோட கூட நீங்களும் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி அவர்களையும் கூட இணைத்து சந்தோஷப்படுவானாம். இது எதை குறிக்குது என்றால், காணாமல் போனவைகளை கண்டுபிடிக்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகும். கைகளை தட்டி அலையிலே சொல்லலோயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒன்று காணாமல் போய் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நகை காணாமல் போய் இருக்கலாம், ஒரு பொருள் காணாமல் போயிருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட் காணாமல் போயிருக்கலாம், ஏதோ ஒன்று. அல்லது உங்கள் குடும்பத்திலே பல வருடங்களுக்கு முன்பாக உங்கள் குடும்ப தலைவர் காணாமல் போயிருக்கலாம், பிள்ளைகள் காணாமல் போயிருக்கலாம், எந்த தகவலும் இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாக காணாமல் போனதை கண்டுபிடிப்பதற்கு இயேசு உதவி செய்வார். அதன் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம். ஒருவனுக்கு 99 ஆடு இருக்கும் பொழுது கூட அந்த ஒரு ஆட்டைக்காக அவன் தேடி சென்று கண்டுபிடித்து சந்தோஷம் அடைகிறாரே. உங்கள் வாழ்க்கையிலும் காணாமல் போன நீங்கள் நிச்சயமாய் கண்டுபிடிப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தடவை ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஜெபிக்க வந்தார்கள். என் புருஷன் 17 வருடங்களாய் இங்கு இருக்கிறான் தெரியவில்லை, உயிரோடு இருக்கிறாரா, அவருக்கு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி வேதனையோடு சொன்னார்கள். 17 வருடமாக என் புருஷனை காணவில்லை என்று சொல்லி சுமார் ஒரு 18-19 வயதான அந்த 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் ஜெபிக்க வந்திருந்தார்கள். பிள்ளைகள் திருமண வயதுக்கு வருகிறார்கள். என்ன செய்வது தெரியவில்லை, உழைத்து தருவதற்கு எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். பாருங்கள், அவர்களுக்காக ஜெபித்து அனுப்பினேன். ஆண்டவரே, நீர் காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு ஆண்டவர், இழந்ததை தேடவும் ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி லூக்கா 19 அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது. இந்த சகோதரனுடைய புருஷன் உயிரோடு இருப்பாரானால் எங்கிருந்தாலும் நீர் கொண்டு வர முடியும் என்று சொல்லி ஜெபித்து அனுப்பின பொழுது 3 மாதத்துக்குள்ளாக 17 வருடமாய் காணாமல் இருந்த அந்த குடும்ப தலைவர் ஊருக்கு வந்தார். வரும் பொழுது அவர் சம்பாதித்த அநேக பணங்கள் பொருட்களோடு கூட அவர் எங்கேயோ ஒரு இடத்திலே, வெளி இடத்திலே யாருக்கும் தெரியாமல் போய் சின்ன வேலைகளை செய்து அந்த இடத்திலே இருந்து அவர்கள் பணத்தை சம்பாதித்து கொண்டு கடைசியிலே ஊருக்கு வந்தார்கள். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இழந்ததை தேட வந்த தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. மறந்து விடாதீர்கள். ஆகிய உங்கள் வாழ்க்கையில எந்த காரியம் காணாமல் போனதோ அது நிச்சயமாய் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். சில குடும்பங்கள் அப்படி இந்த இடத்திலே வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்து தொலைத்து வந்திருக்கிறீர்கள். இது நீ கிடைக்குமா, இது நீ கண்டுபிடிக்க முடியுமா, இந்த சொத்து எனக்கு கிடைக்குமா, இந்த வீடு எனக்கு கிடைக்குமா, இந்த நகை எனக்கு கிடைக்குமா, என் பிள்ளை எனக்கு கிடைப்பானா, என் கணவன் எனக்கு கிடைப்பாரா, என் மனைவி எனக்கு கிடைப்பாரா என்று நீங்கள் வந்திருக்கிறார். நிச்சயமாய் நிச்சயமாய் அது உங்களுக்கு கிடைக்கும். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. அதன் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அடுத்ததாக நமக்கு எப்படி சந்தோஷம் உண்டாகிறது? அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்க கேட்போம். அநேகிலிருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எப்படி சந்தோஷம் உண்டாயிற்று? அசுத்த ஆவிகள் விலகும் பொழுது, வியாதிகள் குணமாகும் பொழுது சந்தோஷம். எத்தனை குடும்பங்கள் வியாதினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? மருத்துவமனைகள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? கிட்னி பாதிக்கப்பட்ட நிலையில், இருதயம் பாதிக்கப்பட்ட நிலையில், பிளட் கேன்சர், இன்னும் பலவிதமான கொடிய வியாதிகளால் எத்தனை குடும்பங்கள் மருத்துவமனையில் வாசல் அழுது புலம்புகிறார்கள் தெரியுமா? ஆனால் இயேசு கிறிஸ்து குணமாக்குகிற ஒரு தெய்வம். உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் இன்று இயேசுவின் குணமாக்குகிற வல்லமையை சபை நடுவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் உண்டாகுமா? 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். 7, 8, 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும். பாருங்க, தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்கு தங்க காசு, வெள்ளி,
பொன்னு எல்லாம் கொண்டு வராங்க. 11,000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையிலே ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். அங்கே ஒரு தேவ மனிதனிடத்திலே கொண்டு கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். உற்சாகத்தோடு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். கைகளை தட்டி அல்லேலூயா. கர்த்தருக்கு பொன்னு வெள்ளி வைரங்களை எல்லாம் கொண்டு கொடுத்தார்கள். ஆலய பணிகளுக்காய் கொண்டு கொடுத்து சந்தோஷம் கொண்டாடினார்களாம். மனப்பூர்வமாய் உத்தம இருதயத்தோடு கொடுத்து சந்தோஷப்பட்டார்கள். அதே நேரத்தில் தாவீது ராஜாவும் இதை கண்ட ராஜா, என்றால் தாவீதும் தன் மகன் மூலம் சாலோமன் மூலம் ஆண்டவருக்கென்று கட்டப்போகிற ஆலயத்திற்கென்று நிறைய பொருட்களை வெள்ளி பொன்னு எல்லாவற்றையும் சேர்த்து அவன் கொடுத்தான் என்று அதே அதிகாரத்தின் ஆரம்ப பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் தாவீது ராஜாவும் சந்தோஷப்படுகிறார். இங்கே வேதம் சொல்ல கொடுத்ததினால் சந்தோஷம், கொடுத்து சந்தோஷம் அடைந்திருக்கிறீர்களா? ஒரு ஏழைக்கு கொடுக்கும் போது உங்கள் உள்ளம் சந்தோஷம் அடைந்திருக்கிறதா? கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு காணிக்கைகளை படைக்கும் போது உங்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீங்கள் ஒழுங்காய் உற்சாகமாய் கொடுத்திருந்தால் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவருக்கு இவளை கொடுக்க வைத்தாரே, அந்த ஏழைக்கு இப்படி கொடுக்க வைத்தாரே, இந்த ஆலயத்தில் நான் இப்படி ஒரு கொடுக்கிற மனுஷனாய் இருக்கிறேனே, கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறாரே, நான் சம்பாதிக்கிற பணம் தசமமாக காணிக்கை ஆலய வளர்ச்சிக்கு பயன்படுகிறதே, ஆத்தும ஆதாயத்துக்கு பயன்படுகிறது என்று சந்தோஷம் அடைந்திருக்கிறீர்களா? வாங்குறதை பார்க்கலாம் கொடுப்பதே நல்லது. சிலர் சேர்த்து வைத்து சந்தோஷப்படுவாங்க. பணத்தை ஒரு சகோதரத்தில் பேசும்போது சொன்னாங்க, பிரதர் சில நேரத்தில் பணத்தை சேர்த்து வச்சுட்டு நான் எண்ணி பார்ப்பேன், எப்போ நான் 2 தடவை 3 தடவைக்கு மேலே எண்ணுறேனோ அப்புறம் அந்த பணம் எங்கே போகணும்னு தெரியாதுன்னு சொன்னார். அல்லேலூயா. சில பார்த்துருக்கீங்களா, பர்ஸில் வச்சுட்டு ஒரு 2000 முதல் வச்சுட்டு 50 தடவை எண்ணுவாங்க. 1 2 3 அப்படி எண்ணிட்டு இருக்கும்போது பிள்ளை வந்து கேட்கும், அப்பா பீஸுக்கு பணம் தாங்கன்னு கேட்கும், டியூஷனுக்கு பேச தாங்கன்னு கேட்கும், மனைவி கேட்பாங்க, தலைவலிச்சுது ஹாஸ்பிட்டல் போகணும் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தா பர்ஸில் 0 பைசா தான் இருக்கும். அல்லேலூயா. அது இருக்கட்டும்னு வச்சு பாருங்க, வரதெல்லாம் நல்லதுக்காக செலவழிச்சு பாருங்க, கொடுக்க ஊறிட்டே இருக்கும். எண்ணி 100 200 ஆக்கணும், 200 500 ஆக்கணும், சில சேர்த்தது எப்படி போகணும்னே தெரியல. சில அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிற மக்கள் உண்டு. ஒன்றை நான் சொல்லுகிறேன், கொடுப்பதினால் சந்தோஷம் உண்டு. கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட உண்மையாய் கஷ்டப்படுகிற மக்களுக்கு, ஏழைக்கு, தரித்திராய் இருக்கிற மக்களுக்கு, ஆலய பணிகளுக்கு, ஆலயத்தின் விரிவாக்க காரியங்களுக்கு, தரிசனத்தோடு ஊழியத்தில் என்ன தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கொடுப்பதற்கு திராணி இருந்தால் கொடுத்தால் அது நிமித்தம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். கைகளை தட்டி அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்காமல் சேர்த்து வைத்த குடும்பத்திலே துக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், தரித்திரங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். கர்த்தருக்கு கொடுத்தவர்களோ, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுத்தவர்களோ, சுவிசேஷத்துக்கு கொடுத்தவர்களோ, அந்த குடும்பங்கள் எல்லாம் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. அப்ப கொடுப்பதினால் சந்தோஷம், கொடுக்கும் பொழுது சந்தோஷம். கடைசியாக எதனால் சந்தோஷம் வருகிறது? அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 8:35 சில வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். பிலிப்பு யாருக்கு? கந்தாகே அவளுடைய மந்திரிக்கு பிரசங்கம் பண்ணினான். இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது
அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அதாவது இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இங்கே பிலிப்பும் மந்திரியும் தண்ணிக்குள் இறங்கினார்கள். வாசிக்கலாம். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். அவனுக்கு ஏன் சந்தோஷம் வந்துச்சு? ஞானஸ்தானம் எடுத்தான். அதான் சந்தோஷம். ஞானஸ்தானம் எப்படி எடுத்தான்? எடுங்க சில சொல்லுவாங்க, இல்ல புருஷனும் சேர்ந்து எடுக்கட்டும், அப்புறம் நான் எடுத்துக்கொள்ளலாம். ஏசிந்து வந்தா யார் ஞானஸ்தானம் எடுக்க முடியும்? ஞானஸ்தானம் என்கிறது உண்மையான சத்தியம். அதை எடுத்துதான் ஆகணும். அது ஒரு ஆள் பிரஸ் பண்ணி எடுக்கல. சில சொல்லுவாங்க, எனக்கு மனசுல வரட்டும். சத்தியத்தை அறிஞ்ச பிறகு மனசுல வரதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவன் அதாவது பிலிப்பு மூலம் இயேசு பத்தி கேள்விப்பட்ட உடனே இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தானா. அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் நமக்காக வந்தவர், அவர்தான் இயேசு என்று சொல்லி விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தானா. தேவனுடைய பிள்ளைகளே, மறந்து விடாதிருங்கள், ஞானஸ்தானம் தானாக எடுக்கணும். இந்த மந்திரி கேட்கிறான், தண்ணீர் இருக்குது இல்ல, எனக்கு ஞானஸ்தானம் தாங்கன்னு கேட்டு வாங்குறான். இதுதான் ஞானஸ்தானம். எடுங்க யார் கை வைத்துறது, பாமை வாங்கி கொள்ளுங்க. இதெல்லாம் ஞானஸ்தானம் கிடையாது. சத்தியத்தை கேட்டாச்சு, இயேசுவை அறிஞ்சாச்சு, இயேசுவுக்கு வாழ போறோம். பழைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றேன். எப்ப இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீங்க, இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீங்க, ஞானஸ்தானம் தாங்க, இப்படின்னு தாகமா கேட்டு வாங்கணும். தண்ணிக்குள்ள இறங்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருதயத்தில். உண்மையாய் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டுங்க. கைகளை தட்டி அதான் சொல்ல, யாரும் பிரஸ் பண்ணி நோய் குணாயிரம், காய்ச்சல் குணாயிரம், வேலை கிட்டிரும், வான்னு சொன்னா ஞானஸ்தானத்துக்கு வேலை கிடைக்குமா, காய்ச்சல் குணாகுமா? பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். காய்ச்சலும் குணாவது, வேலையும் கிடைக்காது. ஞானஸ்தானம் காய்ச்சலும் வியாதியும் குணாகிறதுக்கு உள்ளதல்ல, வேலை கிடைக்கிறது உள்ளதல்ல. ஞானஸ்தானம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கானது. கைகளை தட்டி அலையா, அதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்பது நம்முடைய பாவங்கள் போக கழுவப்பட்டு, பாவம் கழுவப்பட்டு பரிசுத்தமாகி எப்பொழுதானாலும் இயேசுவோடு கூட நாம் போய் வாழுவதற்கு, பரலோகத்துக்கு போவதற்கு தகுதியாக, அதாவது வெளிநாட்டுக்கு போகும்போது, அதாவது ஏர்போர்ட்ல போனா நம்ம பாஸ்போர்ட், டிக்கெட், விசா எல்லாம் பார்த்து ஒரு சீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீ போனாப்பா, இந்த வாசல்ல உனக்கு போறதுக்கு ஒரு தகுதி சரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீல் பண்றது தான் ஞானஸ்தானம். கைகளை தட்டி அலையில சொல், அல்லேலூயா. அதனால சார் நினைச்சிட்டு இருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்து பாட்டு, காய்ச்சல் குணம், இன்னும் காய்ச்சல், இன்னும் 2 காய்ச்சல் வரும். சில பாக்குறாங்க, கால் வலி சுகாமமா ஞானஸ்தானம் எடுத்து, ஒரு கால் அடுத்த காலம் வலிக்கும். ஆனா உண்மையா இயேசுவுக்காக நான் வாழுவேன். என் பழைய சுபாவங்கள், குணங்கள், பாவங்கள், அசுத்தங்கள், சாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு நான் ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவுக்காக வாழுவேன். கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வேன், சபை ஐக்கியத்திலே இருப்பேன், ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாய் வாழுவேன், உபதேசத்தை கேட்பேன், சபை வளர்ச்சிக்கு பாடுபடுவேன், ஆத்துமாதான் செய்வேன் என்ற தரிசனத்தோடு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் உங்களை தெரியாமலே வியாதி விலகும். கைகளை தட்டி அலையில சொல்லுயா, பிசாசு விலகும், கட்டிகள் உடையும், சாபங்கள் முறிந்து போகும். ஆகையால் இதுவரையில ஞானஸ்தானம் எடுக்காமல் வைராக்கியமாய் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இயேசுவால் மட்டும்தான் தர முடியும். அந்த சந்தோஷம் உனக்குள்ளே வர வேண்டும் என்றால் நீயாகவே தண்ணிக்குள் இறங்கி கந்தாகியுடைய மந்திரி ஞானஸ்தானம் எடுத்ததை போல ஞானஸ்தானம் எடுக்க நீ வாஞ்சி, என்னைக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீங்க, எனக்கு தாங்க, நான் இயேசுவுக்காக வாழ போறேன் நீ கேட்டு பெற்றுக் கொள்வாய். ஆனால் உனக்குள்ளே ஒரு பயங்கரமான நிரந்தரமான சந்தோஷம் உன் இருதயத்தில் இருக்கும். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா.